போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலேயும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். சுபத்ரா புடி. ஓ அடடா, துபாயில இருந்து கிளைண்ட் கால் பண்றாங்க. தேவி, அன்னிக்கு வேற ஒரு ஓவர்சீஸ் கால் வந்துருச்சு. நீ அன்னி காலை விடுமா? அபி மாமாவுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. எப்ப பாரு செல்வநாயகி புராணம் தான் பாடுவாரு. இப்ப நாம எடுத்த இந்த வீடியோவை அவருக்கு காட்டுவோம். ஒரு கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம, மனசாட்சி உறுத்தாம அவளை தரையில உட்கார வச்சு இப்படி கால் அமுக்க விடுறாங்க. இப்படி போட்டு டார்ச்சர் பண்றாங்களே. இது அபி மாமா பார்க்கட்டும். அப்புறம் இருக்கு செல்வநாயகிக்கும் இந்த சுபத்ராவுக்கும். என்ன ஒரு கொடுமை. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பார்வதி அக்கா. அம்மா, தேவி அக்காவுக்கு போய் என்னக்கா இவ்ளோ அக்கிரமம் பண்றாங்க? மா, நீ அவதித மட்டும்தான் பார்த்த. தேவிய எச்சில் பாத்திரம் கூட கழுவ வச்சாமா அந்த சுபத்ரா. என்னால தாங்க முடியலமா. சரி, நீங்க போங்க. சுபத்ரா ஆடுறானா அதுக்கு காரணம் செல்வநாயகி தான். அபி மாமா இன்னைக்கு வரட்டும். இவங்க ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டுறேன். அப்பாடா, இத்தனை நாள் நான் தான் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். இனிமே அந்த வேலை உன்னோடது. சமையல் கட்டு பக்கமே இனி நான் வரமாட்டேன். ஆமா ஆமா, இவளை விட நீ நல்லாவே காஃபி போடுற. அப்பா, ரொம்ப நன்றி தாயே. கூடிய சீக்கிரம் சமையல் வேலையையும் வீட்டு முறவாசல் வேலையையும் நீயே எடுத்துக்க. என்ன ஆள விடுங்கப்பா. ஆமா அர்ஜுன், சும்மா இருடா. அண்ணி, அர்ஜுனும் அபியும் வராங்க. அபி மாமா, ஒரு நிமிஷம். உங்க கூட கொஞ்சம் பேசணும் அபி மாமா. அத்தைக்கு தேவிய பிடிக்கலங்கிறத எப்படியெல்லாம் வெளிக்காட்டுறாங்க நீங்களே பாருங்க. சத்யா, என்ன சொல்ற நீ? வந்ததும் வராததுமா ஏன் அம்மா மேல அபாண்டமா பழி போடுற? முதல்ல வாய மூடு. இல்லப்பா, அவ பேசட்டும், நீ பேச விடு. இந்த வீட்ல எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் எல்லாமே இருக்கு. பாத்தியா சத்யா, இதுதான் அம்மாவோட பெருந்தன்மை. இங்க பாருங்க, என்ன பிரச்சனை? அம்மா எப்ப தேவி பிடிக்கலன்னு சொன்னாங்க? பா, உன் பொண்டாட்டி கையால நாங்க காஃபி போட சொல்லிட்டோமா, அத ஒரு குத்தமா உன்கிட்ட அவ புகார் சொல்றான். அது இல்ல மாமா, இங்க பாருங்க, நான் போன்ல ஒரு வீடியோ எடுத்திருக்கேன்.
அந்த ஆதாரத்தை நீங்களே பாருங்க. வீடியோல என்ன இருக்கு? பாருங்க மாமா, பார்த்தா தானே தெரியும். என்ன வீடியோ நீ? பாருங்க. ஐயோ அண்ணி, என்ன இவ ஏதோ வீடியோலாம் காமிச்சிட்டு இருக்கா, பயமா இருக்கு அண்ணி. பேசாம இரு, பாத்துக்கலாம். பாத்தீங்களா மாமா? என்ன சத்யா இது? அபி கொடு. பாத்தீங்களா, ஒரு கர்ப்பிணி பொண்ணை விட்டு காலமுக்கு சொல்றாங்க. அட, ஒரு மருமகன்னு பார்க்க வேண்டாமா அர்ஜுன்? ஒரு சக மனுஷியா அவங்கள நடத்தலாம்ல. ஒரு கர்ப்பிணிய இப்படி காலமுக்க விடுறோம், என்ன ஒரு பச்சாதாபம் கூட இருக்காதா என்ன? இப்படி எல்லாம் கூட இந்த வீட்ல நடக்குமா அர்ஜுன்? சத்தியமா என்னால நம்பவே முடியல. அபிமாமா, நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் நியாயமா? நீ சொல்லு அர்ஜுன், இதெல்லாம் நியாயமா? அத காட்டு அர்ஜுன். நல்லா பாத்தீங்களா அத்தை? தேவி மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ண எப்படி காலமுக்க விட்டுருக்கீங்க பாருங்க. இதுதான் வீடியோ எடுத்து அபிமாமாவுக்கு காட்டுறேன். நியாயத்தை கேக்குறேன். எனக்கு இதுல ஒண்ணும் பயம் இல்ல. சத்யா, ஸ்டாப் இட். என்ன இது கேவலமான வேலை? இப்படி வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாம வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து நான் சத்தியமா எதிர்பார்க்கல. என்ன சொல்றீங்க அபிமாமா? என்ன சத்யா இது? ஐ அம் ashamed. நீ செஞ்ச வேலை அப்படி. அட, நான் செஞ்ச வேலை இருக்கட்டும், உங்க அம்மா செஞ்ச வேலைக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க? ப்ளீஸ் ஸ்டாப் இட் சத்யா. ஏன் எதுக்கு எடுத்தாலும் என் அம்மா மேலேயே மறுபடியும் தப்பு சொல்றீங்க? அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஐயோ சத்யா, அவசரப்பட்டுட்டியே. அத்தை மேல தப்பு இல்லையா? ஆமா, நான் தான் தேவிக்கு போன் பண்ணி அம்மா காலுக்கு தைலம் தேய்ச்சி விட்டு கொஞ்சம் அமுக்கி விட சொன்னேன். ஐயோ, எனக்கு உதவி செய்ய போய் இவன் வசமா மாட்டிக்கிட்டாலே. இத உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல சத்யா. அபிமாமா, நீங்களா இதை செய்ய சொன்னீங்க? அபி, இப்படி அரைக்குறையா சொன்னா பாவம்பா, அவளுக்கு என்ன புரியும்? என்ன நடந்ததுன்னு நீ அவளுக்கு புரிய வைப்பா.